இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்க்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷார்க்கோட ரேடார் வந்து இப்பதான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஷார்க் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்க் ஏதோ நெட்லலாம் மாட்டின்னு தந்து கிடக்குது. செத்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பாதி பார்ட் தான் இருக்கு. மீதி பார்ட்டையும் தந்து காணோம். ஏதோ சாப்பிட்ட மாரி வந்து இருக்கு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கும்போது, அங்க குட்டி குட்டி ஷார்க் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அது எல்லாமே வந்து அந்த கேமரால பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து குட்டி குட்டியா ஷார்க் வந்துச்சுல்ல, இது எல்லாமே சேர்த்து வச்ச மாரி வந்து பார்த்தா ஒரு பெரிய ஷார்க் வந்துட்டு அங்க வருது. இவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அது பாட்டுக்கு அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா எனக்கு சாம்பிள் வேணும்னு சொல்லி கேட்க, பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து சாம்பிள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஷார்க் லைட்டா தந்து குத்துவாரு. ஆனா அது தெரியாம வந்து பார்த்தா ரொம்ப தந்து ஆழமா தந்து இறங்கிடும். அந்த ஷார்க்கு செம கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே கடிச்சு போட்டுன்னு தந்து சாப்பிட்டுட்டு தந்து இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து நான் காப்பாத்துறேன்னு தான் சொல்லிட்டு அங்க வந்து எகிறி குதிச்சு அவங்க வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட காப்பாத்துறதான் சொல்லிட்டு போக, அவங்க ஹஸ்பண்டோட வெறும் கை மட்டும் தான் தந்து இருக்கு. ஃபுல் பாடியும் அந்த ஷார்க் சாப்பிட்டுருச்சு. ஷார்க் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. ஆனா தெரியாத்தனமா அந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கால்ல சுத்தி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இட்டுன்னு போகும். ஜஸ்ட் மிஸ்ல தான் வந்து நம்ம ஹீரோயின் அந்த நெட்லேருந்து தப்பிச்சு வெளில வந்துருவாங்க.